solve x y dash equal to x plus y. Oh my god, இது இவ்வளவுதான். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? சார் இது என்ன இது இந்த dy or dx எதுவுமே கொடுக்கலையா? இங்க பாரு இதை y dash கொடுத்துக்கிறாங்களா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க dy by dx ப்ளஸ் பண்ணிப்பீங்க. dy by dx equal to அந்த x ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்ப என்னாச்சு? x plus y divided by x ன்னு கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இது வந்து கோமோஜினியஸ் தெரியும், பட் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய f of x, y. சார் இது எப்படி நமக்கு ஹோமோஜீனியஸ்னு சொல்றீங்க? 1 பிளஸ் எஸ் சார். ஆமா ஆமா ஓகே. நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதான் டவுட் வரும். இப்போதைக்கு பார்த்தா எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும் இருந்தாலும் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு இன்னும் நல்லா தெரியும். அப்போ as per ரூல் படி என்னது ஹோமோஜினியஸ் ப்ரூவ் பண்ண போறோம். ஹோமோஜினியஸ் ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறீங்க? x equal to tx, y equal to ty. அப்ப அப்ளை பண்ணுங்க. f of tx, ty equal to tx plus ty divided by tx. கரெக்ட்டுங்களா? அப்ப t வெளிய எடுங்க. t வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? x plus y divided by dx. அப்ப என்ன கிடைக்கும்? t cancel ஆகும். மீனிங் என்ன? t power 0 x plus y divided by x தான். எஸ் சார். அப்ப இந்த டைம் என்ன தெரியும்? இந்த டைம் ஈக்குவேஷன் 1 படி f of x, y தெரியும். அப்ப என்னாச்சு? இது வந்து t power 0 f of x, y. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? which implies f is homogeneous. சொல்றாங்க f is homogeneous of order என்ன? சார் இவங்க ஆர்டர் என்ன? மேல பவர் இருக்கு பாரு, அதான் பவர் என்ன? 0 0 0. f homogeneous என்னது? therefore equation 1 is also homogeneous differential equation. கரெக்ட்டுங்களா? is also homogeneous differential equation. ஐடியா புரியுதா? புரியுது சார். அப்ப அடுத்த ஒருக்கு என்ன பண்ண விடாக்கன்னு? நெக்ஸ்ட் சார் அவ்வளவுதான் முடிஞ்சுல. நம்ம இவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணோம். சால்வ் சொல்லி கொடுத்துக்கறான்ல. சால்வ்னா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்போ ஒரு ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்துறோம் y equal to என்ன எடுக்கும்? அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் 1 y equal to vx. என்ன ஸ்டெப் போட்டு கொடுக்குற? என்ன யோசிக்கிற? அதான் சரி இருங்க நான் சொல்றேன். y equal to vx and dy by dx equal to v plus x dy by dx. அப்ப அத போடலாமா? அப்ப dy by dx equal to v plus v plus x into dv by dx. அப்ப இது ரெண்டு என்ன பண்ணுவீங்க? ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்குவீங்க. அப்ப 2 in 1 அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டா? 2 in 1. அப்ப என்ன நடக்கும்? dy by dx லெஃப்ட் சைடு இருக்குது. அப்ப என்னது? v plus x into dv by dx. ரைட் சைடு என்ன பாப்பா இருக்குது? ஈக்குவேஷன் 1 ல சார் இது x plus dy x plus vx by x ன்னு போடலாமா? x plus vx divided by x. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ரெண்டுக்கு காமன் என்னடா கண்ணு? x காமனா? x காமன். அப்ப 1 plus v divided by x. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? x ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப v plus x into dv by dx equal to 1 plus v. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். அப்ப இந்த v யும் plus v இருக்குது. இதுவும் கட் ஆயிடும். கரெக்டாடா? எஸ் சார். அப்ப என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். that is implies x into dv by dx equal to 1. அப்ப செப்பரபிள் ஆயிடுச்சா? எஸ் சார். அப்ப செப்பரபிள் ஆயிடுச்சுன்னா இதை வந்து ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க, இதை வந்து தனி பார்ட்டா வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? so x by dx is equal to 1 by dv. dx by x. கரெக்ட்டுங்களா? இதை வந்து இந்த பக்கம் கொண்டு dx by x. இந்த டேம் வந்து இந்த பக்கம் கொண்டு கரெக்டாமா? எஸ் சார். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இன்டகிரேஷன் பண்ண போறீங்க. அப்ப என்னாச்சு? integral dv equal to integral dx by x.
கரெக்டா பாப்பா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க இன்டெக்ரல் டிவி வேல்யூ என்ன? வி. ரைட் சைடு 1/x into dx வேல்யூ என்ன? 1/x. இன்டெக்ரல் வேல்யூ என்ன? 1/x dx. சார் சார் அது 1/x. அந்த அளவுக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா சொல்லல. எந்த அளவுக்கு ஃபார்முலா தெரியுதோ அந்த அளவுக்கு இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈஸி. இல்லைன்னா அப்படியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். log x plus. சரி இருங்க எனக்கு தெரியும். எங்க தெரியும்? நான் தான் 2 டைம் கேட்டுட்டேன். சார் மாடுலஸ் போறோம். மாடுலஸ் log c. மாடுலஸ் மாடலஸ் வேணா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்ல. மாடலஸ் கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அப்ப cx சொல்லிக்கலாம். இங்க வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா சார் c plus x வருமா? இங்க பாரு இது இருக்குதுல்ல, இதை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எதனாலனா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சிம்பிளிஃபிகேஷனாக இந்த சிங்கிற டேமை வந்து நம்ம லாக், அதாவது இங்கே என்ன டேம் இருக்குதோ அதே டேம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த பிராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா c plus x தானே சார் வரும்? ஆமாடா, இன்னும் பேசிக் ஃபார்முலா கொடுத்துட்டே இருக்கிறேன், நீ உட்காந்து படிச்சுட்டே இரு, என்னைக்கு தான் முடிப்புன்னு தெரியாது. லாக் ஏ பிளஸ் லாக் பி என்ன? log ab. அப்புறம் என்ன அதே இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன், நான் கம்பெனியாக இருக்கிற காது கேட்காம திரும்ப யோசிக்கவே முடிக்கிறேன். ஓகே சார். இப்போ லாக் எக்ஸ், இது லாக் சி, லாக் சி எக்ஸ். இந்த லாக் வந்து இங்கே போனால் என்னது இ பவர் ஆகும். லாக் வந்து அங்கே மூவ் ஆனால் இ பவர் ஆகும். ஓகே சார். இஎக்ஸ் ஆகும். இப்போ வியோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வி என்ன? ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? வி ஈக்குவல் என்ன? y by x. அப்போ ஒய் பை எக்ஸ் வந்து நீங்கள் அவங்க அப்ளை பண்ணணும். ஒய் பை எக்ஸ் வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க? இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ என்ன நடக்கும்? இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். இதுதான் நம்மளுடைய given difference equationோட solution. This is a solution of equation 1. Solution of 1. ஓகேங்களா? ஓகே சார். என்ன டவுட் இருக்குது? டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் டைப் கண்டுபிடிக்கணும். டைப் கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன கான்செப்ட் போடணுமோ அதை